கலைஞர் விருது பெறுவார் சோமா ராமச்சந்திரன் அவர்கள். அவரை பற்றிய காணொளி. கலைஞர் விருது சோமா ராமச்சந்திரன். தமிழின தலைவர் கலைஞர் பெயரிலான விருது. நூற்றாண்டு கண்டவரும் சென்னை அண்ணாநகர் பகுதி முன்னாள் செயலாளரும் அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சோதனையிலும் மாறாத ராமச்சந்திரன் என்று தலைவர் கலைஞரால் மகுடம் சூட்டப்பட்டவர். 16 வயதில் திராவிட கழகத்தில் உறுப்பினராக சேரச் சென்ற போது வயது காரணமாக சேர்க்கவில்லையா? கழகம் தொடங்கியது முதல் இணைந்து பணியாற்றி வருகிறார். இப்போது இவருக்கு வயது 100. கழகத்திற்காக உழைத்தவர்களில் 100 வயதை தாண்டியவர் என்ற பெருமைக்குரியவர் சோமாரா அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் பிறந்த இவர் பின்னர் சென்னையில் குடியேறி தேநீர் கடை நடத்தி தனது உழைப்பால் உயர்ந்தவர். திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்து அயராது கட்சி பணியாற்றியவர். கொள்கை நெறி தவறாத பாதையில் கடும் உழைப்பை இந்த இயக்கத்திற்காக பல 10 ஆண்டுகளாக வழங்கியவர் இவர். மிசா சட்டத்தின் கீழ் சிறைவாசம் அனுபவித்தவர் என்பதை விட மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடைபட்டு இருந்த 9ஆம் எண் குவாரண்டில் ஒரே அறையில் இவரும் இருந்தார். 35 ஆண்டுகள் பகுதி செயலாளராகவும் ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி அண்ணாநகர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் அன்பையும் மதிப்பையும் பெற்றவர். மிசாவில் சிறைக்கு சென்று கழகத்தை வளர்த்த சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். பாவேந்தர் விருது குளித்தலை சிவராமன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருது தலைமை செயற்குழு உறுப்பினரும் குளித்தலை ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான குளித்தலை சிவராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இளமை முதலே கழக செயல் வீரராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் சிவராமன். அவரது அப்பா ஐயாத்துரையும் கழக தொண்டர். 1957ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலை தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்கு கார் ஓட்டுநராக இருந்தவர்தான் சிவராமனின் தந்தையார். 1971 முதல் குளித்தலை நகர செயலாளராக 18 ஆண்டுகள் பணியாற்றிய இவர் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளராகவும் மாவட்ட கழக துணை செயலாளராகவும் கரூர் மாவட்ட விவசாய அணி செயலாளராகவும் மாவட்ட திமுக பொருளாளராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். திமுக அரசின் மகளிர் சிறு வணிக கடன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக அரசு சார்பில் சிறந்த கூட்டுறவாளர் பட்டம் பெற்று பாராட்டப்பட்டார். கழகம் அறிவித்த பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று 13 முறை சிறை சென்றவர். தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை முதல் திருச்செந்தூர் வரை நீதி கேட்டு நெடும் பயணமாக நடந்து சென்ற போது முழுமையாக அவருடன் நடந்து சென்ற தியாகிதான் சிவராமன். இவரது கட்சி பணி மற்றும் பொது பணிக்காக 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பையும் பெற்றார். இறுதி வரை இயக்கம், தலைவர், கொள்கை என வாழ்ந்தவர் குளித்தலை சிவராமன் அவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். பேராசிரியர் விருது மருதூர் ராமலிங்கம். இனமான பேராசிரியர் பெயரிலான விருது ஆதி திராவிடர் நலக்குழு தலைவரும் காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறு பையனாக இருக்கும் போதே பேரறிஞர் அண்ணாவுக்கு அறிமுகமானவர் ராமலிங்கம். சிதம்பரம் வந்து தங்கும் கழக முன்னணியினருக்கு தொண்டூழியம் செய்யும் ஊழியராக வளர்ந்தவர் இவர். நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் இவரது திருமணம் நடந்துள்ளது. மிசா சட்டத்தில் கைதாகி 26 நாட்கள் திருச்சி சிறையில் இருந்த இவர் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றுள்ளார். மருதூர் ராமலிங்கம் கடலூர் கிழக்கு மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களின் பேரன்பை பெற்றவர். சட்டமன்றத்தில் திமுகவின் கொறடாவாகவும் இருந்துள்ளார். தலைவர் கலைஞரின் கண்ணசைவுக்கு ஏற்ப செயல்பட்டு கழகம் வளர்த்த ஆற்றல் மிக்க தொண்டர் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மு.க. ஸ்டாலின் விருது பொங்கலூர் நா. பழனிசாமி. கோவை
மாவட்டத்தில் சடையபாளையம் என்ற கிராமத்தில் பிறந்த இவர் பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் பேச்சை கேட்டு தமிழார்வம் கொண்டவராக மாறினார். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவராக கலந்து கொண்டார். இந்தி தேர்வில் இந்தி கூடாது என்பதற்கான காரணங்களை தமிழில் எழுதிய துணிச்சல்காரர். இதனால் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டவர். பின்னர் கழக ஆர்வலராக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். 1971, 1976 காலகட்டத்தில் பொங்கலூர் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996, 2001 ஆண்டுகளில் வனத்துறை, சுற்றுச்சூழல், விளையாட்டு மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். 2006 ஆண்டு கோயம்புத்தூர் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டு ஊரக தொழில்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 23 ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக பணியாற்றினார். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க பாடுபட்டார். அவரது லெட்டர் பேடில் தான் கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதினார்கள். தமிழ்நாட்டில் முதலாக 1 கோடி நிதி திரட்டி கொடுத்த மாவட்ட செயலாளர் இவர். கோடி கொடுத்து கொடி காத்த கோவை மாவட்டத்தார் என்று தலைவர் கலைஞரால் மகுடம் சூட்டப்பட்டார். கல்வி நிறுவனம் நிறுவி அதற்கு தலைவர் கலைஞர் பெயர் சூட்டிய கலைஞரின் மாறா தம்பி பொங்கலூர் நா. பழனிசாமி அவர்கள். மு.க. ஸ்டாலின் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்.